ஐயோ பசிக்குது 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 ஓ ஓ கண்ணே. ஏன்னா வாழ்க்கையில் மொத்தம் 2 types of people. சில பேர் வாழ்றதுக்காக சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட்றதுக்காக வாழ்வாங்க. இந்த பசி அப்படின்றது வந்து சாப்பிட்றத மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அதில் நிறைய வகையான பசிகள் இருக்கு. ஆனால் அதில் தாங்க முடியாத பசி ஒன்றுனா சாப்பாடு மட்டும்தான். பிரகாஷ் ராஜ் அவர் அண்ணன் இறந்தும் மற்றவங்க டீ குடிச்சாங்களான்னு கேட்குறாருல, அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் இன் தமிழ். சரிவா, சாப்பாட்டு ராமன்கள் மற்றும் ராமிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். தமிழ் சினிமாவில் குறிப்பாக வந்து இந்த சாப்பாட்டை சார்ந்த காட்சிகள் நிறையவே வந்திருக்கு. முக்கியமாக உட்காந்து பாத்தி கட்டி அடிக்கிற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெற்கு கல்லன்ல கேப்டன் விஜயகாந்த் சாப்பிடுவாரு பாருங்க. அவர் சாப்பிட்றத பார்த்தா நமக்கே பயம் வரும். இன்னைக்கு சூரிய வந்து நம்ம சும்மா காய்ச்சி பரோட்டா சூரியன் கூப்பிடுறோம்னா கல்லாட்டம் முதல்ல இருந்து போடுன்னு சொல்றது இல்லையா? முடியாது நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன் எல்லா கோட்டையும் அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். முதல் மரியாதையில் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் ராதா சமைச்ச மீட் குழம்பு டக்கி சாப்பிடல. ஏன் கன்னிராசியில் கூட நம்ம கவுண்டமணி அவர்கள் பிரபு சாப்பிட்றத பார்த்து அடுத்த ஒரு 2 நாளைக்கு அவருக்கு பசிக்காது. இந்த சாப்பிட்ற காட்சிகளில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்கிரண் அவர்கள் எல்லாமே என் ராசா தான் அப்படின்ற திரைப்படத்தில் சூப்பராக சாப்பிடுவாப்புல. ஏன்னா சின்ன தம்பி பெரிய தம்பியில் கூட பிரபுவும் சத்யராஜும் வளைச்சி கட்டியிருக்காங்களே. ஏன் இன்ஃபேக்ட் சட்னி எங்கே இருக்கணும்னே நம்ம விவேக் காமெடி வடிவேல் காமெடி பார்த்தானே கற்றுக்கிட்டோம். என்ன வேணும்? ஊர்காவலன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி தம் தூண்டி இட்லி வேக வச்சு ரஜினி கூட்டி விடுவாங்களே, அந்த காட்சி ஏ கல்யாண சமைக்கல் சாதம் அப்படின்ற அந்த பாடலில் வரக்கூடிய சாப்பாட்டுக்கான விஷயங்கள். நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் ஒரு பக்கம் ஏரோ மாடலிங் பண்ணுவார், இன்னொரு பக்கம் ஃபோட்டோகிராஃபி எடுப்பார். அதெல்லாம் தாண்டி முக்கியமாக எல்லாரும் ரசிக்கிற ஒரு குவாலிட்டி ஃப்ரம் ஹிம் இஸ் பிரியாணி. அவர் மாதிரி பிரியாணி செய்யறதுக்கு இண்டஸ்ட்ரியிலே ஆள் கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஏன் நம்ம இளைய தளபதி விஜய் இன்னைக்கு எவ்வளோ ஃபிட்டாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செம்ம கட்டுவாராம். இஸ் ஃபேவரட் டிஷ்ஷஸ் மட்டன் கறி அண்ட் தோசை. ஏன் நம்ம உலக அவர்கள் மீன் சமைக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு குக் வச்சிருந்தாராம். அதனால தமிழ் சினிமாவில் சாப்பாட்டுக்கு பெரிய பங்கு இருக்கு. இன்டர்வல் விடுறதே எதுக்கு? பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு தானே. இன்டர்நேஷனல் ஃபுட் டே இன்னைக்கு. அதனால எல்லாரும் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடலாமா? சோத்தோட தானே.